ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம வாஸ், வேர், ஹாவ், ஆட், டூ, டஸ், கெட் போன்ற வார்த்தைகளோட வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். மனோஜ் வாஸ் வெரி ஹாப்பி. மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். மனோஜ் வாஸ் வெரி ஹாப்பி. I was making dinner when she arrived. அவள் வரும்பொழுது நான் இரவு உணவு செஞ்சுட்டு இருந்தேன். I was making dinner when she arrived. The book was written by him. புத்தகம் பார்த்தீங்கன்னா அவரால் எழுதப்பட்டது. The book was written by him. At 7 o'clock they were eating dinner. 7 மணிக்கு அவங்க இரவு உணவு சாப்பிட்டு இருந்தாங்க. At 7 o'clock, they were eating dinner. We were just about to leave when she telephoned. அவள் தொலைபேசியில் ஃபோன் பண்ணும்பொழுது நாங்கள் கிளம்புறதுக்கு இருந்தோம். We were just about to leave when she telephoned. These houses were built in 1950. இந்த வீடெல்லாம் 1950ல் கட்டப்பட்டவை. These houses were built in 1950. Sums were being done by me. கணக்குகள் என்னால் போடப்பட்டன. Sums were being done by me. I was advised by her. நான் அவளால் புத்திமதி சொல்லப்பட்டேன். I was advised by her. We had a lovely meal. நல்ல ஒரு அருமையான சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம். We had a lovely meal. They had a car. அவங்கக்கிட்ட கார் இருந்தது. They had a car. I had to walk home. நான் வீட்டிற்கு நடந்து செல்ல வேண்டியிருந்தது. I had to walk home. I had my watch fixed. நான் எனது கை கடிகாரத்தை சரி செய்து கொண்டேன். I had my watch fixed. He left after he had lunch. அவர் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு கிளம்பிட்டாரு. He left after he had lunch. My wife had a baby last week. என் மனைவிக்கு கடந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்துச்சு. My wife had a baby last week. I had a good time during the trip. பயணத்தின் பொழுது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. I had a good time during the trip. He has 2 cows. அவங்கிட்ட 2 மாடு இருந்துச்சு. He has 2 cows. கவிதா has gone out. கவிதா வெளியே போயிட்டா. கவிதா has gone out. He has 3 sons. அவருக்கு 3 பையன் இருக்காங்க. He has 3 sons. நந்தினி has blue eyes. நந்தினிக்கு பார்த்தீங்கன்னா அழகான நீல நிற கண்கள் உள்ளது. நந்தினி has blue eyes. நந்தினி has blue eyes. Flight 123 has arrived. விமானம் 123 வந்துச்சு. Flight 123 has arrived. He has gone to Bangalore. அவன் பெங்களூருக்கு போயிருக்கான். He has gone to Bangalore. She has never seen him. அவன் அவனை பார்த்ததே கிடையாது. She has never seen him. She has good handwriting. அவளுக்கு ஒரு நல்ல கையெழுத்து அவளுக்கு இருக்கு. நல்ல கையெழுத்து அவளுடையது. She has good handwriting. I have folded the chair. நான் நாற்காலியை மடித்து வச்சிருக்கேன். மடித்துள்ளேன். I have folded the chair. He has a beard. அவருக்கு தாடி இருக்கு. He has a beard. She has a loud voice. அவளுக்கு ரொம்ப உரத்த குரல், லவுடான வாய்ஸ். She has a loud voice. He has a poor memory. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட மெமரி நினைவாற்றல் குறைவாக இருக்குது அவனுக்கு. He has a poor memory. Some fruits have thick skin.
சில பழங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடர்த்தியான சருமம் இருக்கும். Some fruits have thick skin. We have 2 houses. எங்களுக்கு 2 வீடு இருக்கு. We have 2 houses. I had my breakfast. நான் வந்து என் காலை உணவை சாப்பிட்டேன். I had my breakfast. We will have English lesson tomorrow. நாளைக்கு எங்களுக்கு ஆங்கில பாடம் இருக்கு. We will have English lesson tomorrow. I want to have some money from my father. என் அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் பெற விரும்புகிறேன். எனக்கு வேணும். I want to have some money from my father. I have nothing to say. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. I have nothing to say. If you guess right, you will have a gift from me. நீ சரியாக சொல்லிட்டீனா இல்லை சரியாக யூகிச்சிட்டினா உனக்கு வந்து என்கிட்ட இருந்து ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். If you guess right, you will have a gift from me. I have an appointment with the doctor. எனக்கு வந்து மருத்துவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. I have an appointment with the doctor. They had a power cut last night. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மின்வெட்டு ஏற்பட்டது. They had a power cut last night. They had a power cut last night. மாளவிகா had a male child 2 weeks ago. மாளவிகாவுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. மாளவிகா had a male child 2 weeks ago. We are having party tomorrow. நாங்கள் நாளைக்கு விருந்து வைக்கிறோம். We are having party tomorrow. He is having his bath. அவன் வந்து குளிச்சுட்டு இருக்கான். He is having his bath. She had long hair. அவளுக்கு வந்து நீண்ட கூந்தல் இருந்துச்சு. She had long hair. I have 1000 rupees. என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. I have 1000 rupees. My computer book has 32 chapters. என்னுடைய கணினி புத்தகத்தில் 32 அத்தியாயங்கள் உள்ளன. My computer book has 32 chapters. He has a house in Chennai. அவனுக்கு சென்னையில் ஒரு வீடு இருக்கு. He has a house in Chennai. I have my hair cut once a month. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து என் தலைமுடியை வெட்டி கொண்டேன். I have my hair cut once a month. I had my tooth taken out. நான் எனது பல்லை பிடுங்கிக் கொண்டேன். I had my tooth taken out. I had my pants stitched last week. நான் என்னுடைய பேண்ட்டை தைத்து பெற்றேன். போன வாரம் நான் என்னுடைய பேண்ட்டை தைத்து பெற்றேன். I had my pants stitched last week. You should have your car serviced regularly. உன் காரை வந்து தவறாமல் சர்வீஸ் செய்து கொள்ள வேண்டும். You should have your car serviced regularly. I had them talking to each other. நான் வந்து அவங்கள ஒருவருக்கொருவர் பேச வச்சேன். I had them talking to each other. I have time to answer all the question. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு எனக்கு டைம் இருக்கு. I have time to answer all the questions. I usually do my washing and ironing on Sundays. நான் வந்து வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமையில் செலவு செய்கிறதையும் இஸ்திரி செய்கிறதையும் செய்கிறேன். I usually do my washings and ironings on Sundays. He always does what he promises. அவன் எப்போதும் என்ன சொல்கிறான்னு வாக்களிக்கிறானோ அதை செய்வான். He always does what he promises. She is sitting doing nothing. அவள் வந்து ஒன்றும் செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கா. She is sitting doing nothing. He did the homework. அவன் வந்து வீட்டு பாடம் செஞ்சுட்டான். He did the homework. He will do the work. அவன் வந்து வேலை வந்து செய்வான். He will do the work. You can't get a good TV below 10,000 rupees. ஒரு 10,000 கீழே பார்த்தீங்கன்னா உங்களால் நல்ல ஒரு டிவியை பெற முடியாது, வாங்க முடியாது. You can't get a good TV below 10,000 rupees. I got 405 marks. எனக்கு வந்து நான் வந்து 405 மார்க் வாங்கினேன். I got 405 marks. I got the news by 11 o'clock. எனக்கு வந்து 11 மணி போல தான் எனக்கு வந்து நியூஸே கிடச்சிது. I got the news by 11 o'clock. Buy 2 soaps and get 1 free.
2 சோப்புகளை வாங்க, ஒன்று வந்து இலவசமாக பெறுங்க. buy 2 soaps and get 1 free. she got 2 lakhs. அவளுக்கு வந்து 2 லட்சம் கிடச்சிச்சு. she got 2 lakhs. we got a shock. எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. we got a shock. I got a surprise when I saw his letter. அவருடைய கடிதத்தை பார்த்தபோது எனக்கு ஒரு ஆச்சரியமே ஏற்பட்டுச்சு. I got a surprise when I saw his letter. get me a tumbler of water. get me a tumbler of water. எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. get me a tumbler of water. she gets angry for each and everything. அவ எல்லாத்துக்கும் கோவப்படுறா. she gets angry for each and everything. he got hit by a cricket ball. அவன் வந்து கிரிக்கெட் பந்தால் தாக்கப்பட்டான். he got hit by a cricket ball. I got my plan approved. நான் என்னுடைய திட்டத்துக்கு ஒப்புதல் கிடச்சிருச்சு. I got my plan approved. I got a set of earrings from my husband for my birthday. என் பிறந்த நாளுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு காதணி கிடச்சிது, கம்பல் கிடச்சிது. I got a set of earrings from my husband for my birthday. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.